ஓம் ஓம் சாந்தி. வருடங்கள் கழிந்து சென்று கொண்டே இருக்கின்றன. கலியுகத்தின் கடைசி காலம் அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய காட்சிகள் முன்னால் வருகின்றன. 2023க்கு நாம் அனைவரும் விடை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டில் நாம் பல காட்சிகளை பார்த்தோம். யுத்தத்தையும் பார்த்தோம். மேலும் இயற்கை சீற்றங்களையும் பார்த்தோம். சில ஆபத்துகள் குறைவாக வந்திருக்கின்றன. அவை அதிகரிப்பதற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வருடத்தில் நமக்கு என்ன நடந்திருந்தாலும் சிலர் நம்மிடம் கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். சிலர் நம்மை தவறாக நடத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம். இவ்வாறு என்ன நடந்திருந்தாலும் நாம் அவர்களுக்கு மன்னிப்பை தானமாக வழங்குவோம். மேலும் ஒருவேளை நாம் பிறரிடம் இவ்வாறு நடந்திருக்கிறோம் என்றால், அது நமது மனதை அரித்து கொண்டிருக்கிறது என்றால், நாம் என்ன தவறு செய்தோமோ, யாரிடம் செய்தோமோ அதற்காக அவர்களிடம் மன்னிப்பு கேட்போம். பாபாவிடமும் மன்னிப்பு கோருவோம். மேலும் புதிய வருடத்தில் ஒரு புதிய புத்துணர்ச்சி நிறைந்த மனப்பான்மையோடு, லேசான தன்மையோடு, கடந்த காலத்தை மறந்து புதிய உற்சாகத்தோடு புது வருடத்தில் நுழைவோம். நம் மூலமாக சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அவற்றிலிருந்து நாம் நல்ல பாடம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதுவும் நன்மைக்கே. நமது தவறுகள் கூட வரங்களாக மாறும் அளவிற்கு நாம் அவற்றிலிருந்து எதையாவது கற்றுக்கொள்வோம். மனிதர்கள் மூலமாக தவறுகள் ஏற்படவே செய்கின்றன. இது கலியுகத்தின் கடைசியாகும். அனைவரது கர்ம கணக்குகளும் முடிந்து கொண்டிருக்கின்றன. சிலர் கொடுக்க வந்திருக்கிறார்கள், சிலரோ எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறார்கள். என்ன நடந்திருந்தாலும் சரி, மனதில் அவற்றை முடித்து விடுவோம். ஏனென்றால் இந்த வருடம் 5000 வருடங்கள் கழித்த பின்புதான் மீண்டும் வரும். எனவே இந்த வருடத்தில் நடந்த துக்கமான நிகழ்வுகள், அவற்றை மனதில் பிடித்து கொண்டிருப்பது, அவற்றை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம். இவ்வாறு கடந்த கால நிகழ்வுகளை பிடித்து கொள்ளும் இயல்பானது பல நோய்களையும் பிடித்து கொள்கிறது. எனவே என்னவெல்லாம் நடந்து முடிந்து விட்டதோ முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இனி முன்னேற வேண்டும். புதிய வருடம் நமக்கு அனைத்திலும் உயர்ந்ததாக அமைய வேண்டும். காலம் முன்னேறிச் செல்கிறது. பலவிதமான காட்சிகளை அது கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட காட்சிகளுக்காகவும் சுயத்தினை தயார்படுத்திக் கொள்வோம். இந்த டிராமாவை பற்றிய முழு ஞானமும் நமக்கு இருக்கிறது. இதை பற்றி தெரியாத விஷயம் என்று எதுவும் நமக்கு இல்லை. நாம் அனைத்தையும் தெரிந்து கொண்டோம். என்ன நடக்கப் போகிறது என்பதின் ஞானமும் நம்மிடம் இருக்கிறது. வரக்கூடிய பயங்கரமான காட்சிகள் நடந்து முடிந்த பின்பு அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதும் நமக்கு தெரியும். எனவே தங்க யுகம் வருவதற்கு முன்னால் இந்த பழைய உலகின் அழிவின் காட்சிகள் நடக்கப் போகின்றன. எவ்வாறு புதிய வீடு கட்டுவதற்கு முன்னால் பழைய வீடு உடைக்கப்பட்டு கிடக்கிறது, அந்த காலகட்டத்தில் அந்த பழைய வீட்டின் காட்சிகள் பார்ப்பதற்கு வலியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எந்த வீட்டில் நாம் இவ்வளவு காலம் இருந்தோமோ, எந்த வீடு நமக்கு மிகுந்த சுகமளித்ததோ அதனை உடைக்க வேண்டியிருக்கிறதே என்று மனம் வலிக்கிறது. அந்த பழைய வீட்டை போன்றுதான் இந்த பழைய உலகும் உடைபடும். இந்த விஷயம் மனதில் வலியை ஏற்படுத்தும். மேலும் இந்த பழைய உலகில் நமக்கு இருக்கக்கூடிய பற்றுதல், உறவுகளின் மீதான பற்றுதல் நம்மை கவர்ந்தெழுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அவற்றிலிருந்தெல்லாம் புத்தியோகத்தினை விலக்கி கொண்டே செல்ல வேண்டும். ஏனென்றால் இப்போது நாம் யோகத்தின் சுகத்தினை அடைய வேண்டும். இந்த புதிய வருடத்தினை புதிய முறையில் நாம் கொண்டாடுவோம். மனதினை உற்சாகத்தினால் நிறைத்து கொள்வோம். புதிய வருடத்திற்கான ஒரு குறிக்கோளை முடிவு செய்து கொள்வோம். நான் இதனை சாதித்தாக வேண்டும். என்ன குறைபாடுகள் இருக்கின்றனவோ அவற்றை நிவர்த்தி செய்து பர்ஃபெக்ட் ஆக்கி விடுவோம். மேலும் சுயத்திற்குள் நிறைத்து கொள்ள வேண்டிய நல்ல குணங்களின் மீது அதிகமான கவனம் செலுத்துவோம். எனவே புதிய வருடத்தில் சமயம், நிகழ்வுகள்,
சூழ்நிலைகள் ஆகியவற்றின் தாக்கம் நம் மீது ஏற்படாமல் இருப்பதற்கான விசேஷமான கவனம் செலுத்த வேண்டும். மாறாக நமது தாக்கத்தினால் இந்த காலத்தின் மீது தாக்கம் ஏற்பட வேண்டும். நாம் மாஸ்டர் படைப்பாளர்களாவோம். நாம் காலத்தை கூட மாற்றக்கூடியவர்களாவோம். எனவே நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் தீய தாக்கத்திலிருந்து தன்னைத்தான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்காக நல்ல சுயமரியாதை பயிற்சி, நல்ல யோக பயிற்சி ஆகியவற்றை செய்வதற்கான ஓர் அழகான திட்டத்தை தீட்டுவோம். ஏனென்றால் லட்சியத்தை அடைவதற்காக ஒரு சிறிய திட்டமிடுதல் அவசியமானதாகும். முயற்சியில் ஏற்ற இறக்கங்கள் வரவே செய்கின்றன. அவ்வப்போது தனிமை அனுபவமாகிறது. சில நேரங்களில் நமது முயற்சி நின்று விடுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை தைரியத்தினால் கடந்து சென்று முன்னேறுவோம். இவ்வாறு புதிய வருடத்தின் ஆனந்தத்தினை அனுபவிப்போம். மேலும் பாபாவிடம் நமது வாழ்க்கை படகை ஒப்படைத்து விடுவோம். பாபா நமக்கு என்ன சேவையை கொடுத்திருக்கிறாரோ நிமித்தமாகி அதனை செய்து முடிப்போம். எனவே உங்கள் அனைவருக்கும் புதிய வருடத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள். புதிய வருடம் உங்களது அதிர்ஷ்டத்தை ஜொலிக்க செய்யக்கூடியதாக அமைய வேண்டும். உங்களை மகான்களாக ஆக்க வேண்டும். இந்த சுப பாவனைகளோடு மீண்டும் மீண்டும் பன்மடங்கு வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.